இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் செல்வத்தினுடைய துணை அல்லது பணத்தினுடைய துணை எதுவரை என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழே வேதம் சொல்லுகிற ஆலோசனைகளை குறித்து நாம் ஆராய்ந்தோம். இந்த நாட்களிலே விசுவாசியும் பணமும் என்கிற தலைப்பிலே நாம் இந்த வேத வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொன்னது போல, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொன்னது போல, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே என்று சொல்லி, இதிலும் சாலமோன் ஞானி பணப்பிரியர்கள் செல்வப்பிரியர்கள் என்று சொல்லி ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு அழகான பெயரை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த கொரோனாவின் நாட்களிலே லாக்டவுன் போட்டிருக்கிற டைமில் குடிக்கிற மக்கள் அநேகர் மதுபான கடைகளை திறக்க வேண்டும் என்று சொல்லி போராடின பொழுது அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். குடிகாரர்கள் என்று எங்களை சொல்லாதீர்கள், குடிக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லாதீர்கள், மது பிரியர் என்கிற ஒரு பெயரை கொடுங்கள் என்று சொன்னது போல தான் இங்கே வேதம் பணத்தின் மேல் வெறித்தனமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடுகிறவர்களுக்கு ஒரு பெயரிடுகிறது, பணப்பிரியர் செல்வப்பிரியர் என்று சொல்லி. இதை பவுல் அப்போஸ்தலன் விசுவாசியும் பணமும் என்கிற தலைப்பின் கீழே எப்படி பேசுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் இவர் மிகப்பெரிய செல்வந்தராக ஒரு பெரிய கப்பல் ஓனராக இருந்து மிகப்பெரிய படிப்பாளராக இருந்து ரோம குடியுரிமையெல்லாம் பெற்று எல்லா இந்த உலகத்தில் உள்ள தகுதிகளையும் பெற்றிருந்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் நெருங்கி வரும்பொழுது ஒரு விசுவாசி இந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற போதனையை தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். போதும் என்கிற மனது வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளிலே சொல்லுகிறாரே, இந்த பணமானது ஐஸ்வர்யமானது கோபாக்கினை நாளிலே உதவாததல்லவா, நாம் கொண்டு போக முடியாதே. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்த ஒரு மனிதனும் ஒரு தரித்திரனாய் வாழ்ந்த ஒரு மனிதனும் மரிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்த மனிதன் சம்பிரமமாய் வாழ்ந்தபடியினாலே, அவனுடைய கண் இருளாய் இருந்தபடியினாலே, அவன் அத்தனையாய் சம்பிரமமாய் வாழும் பொழுது அவனுக்கு எதிர்த்தே இருந்த ஒரு கீழே விழுகிற துண்டுகளை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டு நாய்களிடத்திலும் கடிவாங்கி கொண்டிருந்த அந்த மனிதனாகிய லாசருவை அவன் பார்க்க முடியாதபடி அவன் கண் இருளாயிருந்தது. அதனால தான் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், உன் கண் இருளாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உன் தேவைகளை மாத்திரம் பார்த்துவிட்டு உன் எதிரே இருக்கிற ஒரு லாசர் இத்தனை பசியாக இருக்கிறானே, அவனுக்கு ஒரு பிளேட் சாப்பாடு கொடுப்போம் அல்லது அவனை கடிக்கிற நாயை கட்டி வைப்போம் என்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாதபடி வாழ்ந்தபடினாலே மரித்த பொழுது அவன் நரகத்திற்கு அல்லது பாதாளத்திற்கு கொண்டு போய் விடப்படுகிறான். இந்த உலகத்தில் அத்தனை ஐஸ்வர்யோடமானாய் வாழ்ந்த அவனுக்கு அங்கே மேலே லாசரு ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறான், ஒரே ஒரு சொட்டு தண்ணீரை அந்த லாசரு தன்னுடைய விரலை நினைத்து என்னுடைய நாவிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி. இவ்வளவு ஐஸ்வர்யமானாய் வாழ்ந்த மனிதன், அத்தனை பணமுடையவனுக்கு அந்த கோபாக்கினையின் நாளிலே அந்த பணத்தின் மூலமாக ஒரு சொட்டு தண்ணீரை கூட வாங்க முடியவில்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஒரு சொட்டு தண்ணீரை கூட வாங்க முடியாத அளவிற்கு கோபாக்கினை நாளில் அந்த பணத்தினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. மரித்த பின்பு இந்த பணத்தை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறபடியினாலே தான்
இங்கே பவுல் சொல்கிறார், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போது வென்றிருக்க கடவும். ஐஸ்வர்யமாக வான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று சொல்லி. பணம் எல்லாவற்றிற்கும் தேவை. தேவைக்கு பணத்தை சம்பாதிப்பதும் பயன்படுத்துவதும் அது தவறே கிடையாது. ஆனால் பண ஆசை உள்ளவர்களாக வாழ்கிறதை வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. பணம்தான் நமக்கு கீழே இருக்கணுமே ஒழிய நம்ம பணத்தை மேலே தூக்கி வச்சு ஆடக்கூடாது. சங்கீதக்காரனும் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் பின்னாடி போகலை, அது என்னை தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். பணத்தை தவறான வழிகளில் நம்ம சம்பாதிக்கக்கூடாது சொல்லுகிறார். சோதனையில் கேட்டுலெல்லாம் பலவிதமான இச்சையில் அவங்க விழுந்துகிறாங்களே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறத. அதனால் அவங்க விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள். தங்க வாழ்க்கையை தங்களையே அழிச்சு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு ஓமையை அவர் சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய அந்த வயலானது நன்றாக விளைந்திருந்தது, அவனுடைய நிலம் நன்றாக விளைஞ்சிருந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் தாயின் நீங்களை எங்கே சேர்த்து வைக்கிறதுக்கே இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தெல்லாம் இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்துமாவை உனக்காக அநேக நாட்களுக்கு பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடையே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே முட்டாளே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பணத்தினால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அந்த ஐஸ்வர்யவானால் வாங்க முடியலையே. அவன் பேரையே ஆண்டவர் எழுதி வைக்கலையே. ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும், அவன் கீழே விழுகிறத பொறுக்கி சாப்பிடுகிறவனாக இருந்தாலும் அவனுடைய பெயரை வேதத்தில் லாசரு என்று எழுதி வைத்திருக்கிறாரே. தேவனிடத்தில் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற மனிதனை வேதம் முட்டாள் என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முட்டாள் என்று கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி தேவனிடத்தில் எப்படி ஐஸ்வர்யவானாய் வாழணும், நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளுடைய மிகப்பெரிய வாஞ்ச நீதியோடு வாழணும், தேவபக்தியோடு வாழணும், விசுவாசத்தோடு வாழணும், அன்பை செலுத்துகிறவர்களாக வாழணும், பொறுமையாக வாழணும், சாந்த குணமாக உள்ளவர்களாக வாழணும். அதுதான் எனக்குள்ள ஒரு வெறித்தனமான ஒரு வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதிட்டு கடைசியாக 17, 18, 19 சொல்கிறாரு, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு சிந்தை உள்ளவர்களாக இராமல். பணம் இருந்துச்சுன்னா தப்பு இல்லை, ஆனால் இருமாப்பு சிந்தனை இருக்கக்கூடாது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காங்க. அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை அவர் நமக்கு தரமாட்டார். இல்லை என்று சொன்னால் நம்ம அவைகளின் மேலே மயங்கி தெரிஞ்சோன்னா நம்மை நாம் அநேக வேதனைகளினாலே குத்தி கொள்ள முடியும் என்பதை பவுல் இந்த பகுதியிலே கட்டளையாக தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும் 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலியத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நல்ல ரெக்கார்ட்ஸை உங்களுக்கு ஆதாரமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்கள் ஆத்துமாக்களை தவிர வேறு எதையுமே நாம் கொண்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது அழகாக சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று இயேசு சொல்லுகிறாரே. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதுமே பசி உள்ளவர்களாக, எப்போ உங்களை தாகம் உள்ளவர்களாக, எப்போ உங்களை வஸ்திரம் இல்லாதவராக, எப்போ உங்களை காவலில் நாங்கள் பார்த்தோன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த காரியங்கள் தான் இந்த
நன்மை செய்கிற காரியங்கள் தான், நற்கிரியைகள் செய்கிற காரியங்கள் தான், தாராளமாய் கொடுக்கிற காரியங்கள் தான், உதாரத்துவமாக இருக்கிற காரியங்கள் தான் நம்முடைய ரெக்கார்ட்ஸாக பரலோகத்தில் பேச முடியும். நான் இவ்வளவு செல்வங்களை சேர்த்து வச்சுருந்தேன், குன்று போல் சேர்த்து வச்சுருந்தேன், இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தேன், இவ்வளோ பெரிய பேங்க் பேலன்ஸ் இருந்தது, இந்த நான் உலகத்தில் இத்தனாவது பணக்காரனாக இருந்தேன்னு சொல்லுகிற ஒரு ரெக்கார்டையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. நமக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரம் இந்த ரெக்கார்ட்ஸ் தான் ஆண்டவராகிய இயேசு நியாய தீர்க்கும் பொழுது அவரிடத்தில் பேசும். இல்லைன்னு சொன்னால் நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்வார், நான் பசியாக இருந்தேன், இவர்கள் எனக்கு போஜனம் கொடுக்கலை, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்கலை, வஸ்திரம் இல்லாது இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கலை, காவல் இருந்து என்னை பார்க்க வரல, இவங்களை பிடிச்சி அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் போடுங்க, இவர்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள், இவர்கள் என்னை விட்டு அகன்று போகல் என்று இயேசு எச்சரிக்கிறதை பார்க்கணும். இன்றைக்கு விசுவாசியாய் வாழுகிற நாம் இந்த பணத்தை எப்படி கையாள வேண்டும்? பணம் நமக்கு தேவை, ஐஸ்வர்யம் தவறில்லை, ஆனால் அதை பயன்படுத்துகிறதற்கு வேதம் விசுவாசியும் பணமும் என்கிற தலைப்பில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிற அந்த கட்டளைகளிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய வாஞ்சையெல்லாம் நம்ம இந்த ஆசையை விட்டு ஓடி நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம் இவைகளை அடையும்படி நாடவும், நன்மை செய்கிறதற்கும் நற்கிரியைகள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, தாராளமாய் கொடுக்கிறவர்களாக, உதாரத்துவம் உள்ளவர்களாக இருந்து இந்த ரெக்கார்ட்ஸை நாம் பரலோகத்துக்கு அனுப்பணும்னா அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிற இந்த ரெக்கார்ட்ஸின் மூலமாக நம்மை அநேகம் அனித்தியமான உலகப் பொருள்களினால் அநேக சிநேகிதர்களை சம்பாதித்தோன்னு சொன்னால் நாம் வாழும் பொழுது நம்மை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கென்று வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுவாசியே நினைத்து நிலைப்பவைகளை நாடு.